சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரசு சார்பில் வாகனம் என்ற அறிவிப்பு. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைப்பது போன்ற செயல் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் ஏற்கனவே சொந்தமாக வாகனம் வைத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு கூடுதலாக அரசு சார்பில் கார் வழங்குவதும் மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகன பராமரிப்பு தொகையாக வழங்குவதும் அரசுக்கு அவசியமற்ற கூடுதல் செலவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்து சட்டமன்றத்திற்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் விஜய் தனது சொந்த செலவிலோ அல்லது கட்சி செலவிலோ வழங்கலாமே என்ற கேள்விதான் தற்போது அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் தாவேக அரசுக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வாங்குவதற்கு மட்டும் நிதி எங்கிருந்து வந்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது அதே மக்களின் வரிப்பணத்தில் இருந்து பல 100 கோடி ரூபாய் செலவில் வாகனங்களை வாங்கி வீணடிப்பது எந்த வகையில் நியாயம் என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார்.